நல்லா கவனிங்க, அப்பாமார்களே கவனிங்க, அப்பாவாக மாறப்போகிறவர்களே கவனிங்க. அம்மாமார் உடனே சொல்லிடாதீங்க. நம்ம வீட்டில் சண்டை வரும்போது இப்படி ஒரு வார்த்தை அடிக்கடி யூஸ் பண்ணுவோம், உன் பிள்ளைய பாருடி, உன் பிள்ளைய பாருடி. ஏன்னா இவருக்கு பிள்ளை இல்லையா? உன் பிள்ளைய பாருடி, கேளுடி, எதுக்கு பிந்தி வர்றான்னு கேளுடி. வீட்டுக்கு பிள்ளை வந்ததுன்னா யார் கேட்டிருக்கணும்? அப்பா கேட்டிருக்கணும், டேண்டா எங்கே சுற்றிட்டு வரேன்ட்டு. இவர் சொல்லுவார், இவருக்கு ஒரு ஏஜென்ட் பெஞ்சாதி பற்றி சொல்லுவார், கேளுடி. அதான் நேராக கேட்க மாட்டாராம். அவ்வளோ ரொம்ப கனிஷ்டமான உறவு. கேளுவான் பிள்ளைய, எங்கே சுற்றிட்டு வரான், படிக்க வேண்டிய நேரத்தில் பரீட்சை வருது, அவனுக்கு அதை பற்றி கவலை இல்லை, எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்கான். வந்தான்னா செல்ஃபோனையே பார்த்து நோண்டிக்கிட்டு இருக்கான். ராத்திரி நோண்டுறாண்டி, உனக்கு தெரியுமா? பிரசங்கம் யாருக்கு நடக்குது? இந்த அம்மாமார்களும் உடனே வாலிப வயசில் நீங்கள் எப்படி இருந்தீங்க? உங்க வண்டவளத்தை உங்க அம்மா சொல்லியிருக்காங்க, எனக்கு தெரியுமா? அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கு. இப்படி ஒருத்தர் மேல ஒருத்தர் பழி போடுறத அன்னைக்கு ஆதாம் காலத்திலிருந்து இதுவரைக்கும் செய்து கொண்டே வந்ததுனால பிள்ளைக்கு ஊரு ரெண்டு பட்டுச்சுன்னா கூத்தாடிக்கு கொண்டாட்டம். நல்ல கவனிங்க, வீட்டில் அவனுக்கு தெரியும் அப்பாவுக்கு அம்மாவுக்கு என்ன வச்சு சண்டை வருதுன்னா சண்டை நடக்கட்டும், அப்பதான் எனக்கு கொண்டாட்டம். உடனே அம்மாட்ட போய் அடுத்த நாள் காலையில் சொல்லலாம், அம்மா அப்பாட்ட கேஸ்டா காசு கொடுக்க மாட்டார், ஒரு 50 ரூபா கொடுக்க சொல்லு. இப்போ பிள்ளை அப்பாட்ட போய் கேட்காது, ஏன்னா தெரியும் அப்பா கொடுக்க மாட்டாருன்னு. அம்மாட்ட போய் அது சொல்ல குடிங்களா கேட்டா அவர் சொல்லாரு, 500 ரூபா நோட்டா இருக்குடி, சேஞ்ச் இல்லை. உடனே கொடுத்துட்டான் பாருங்களேன், 10 நாளைக்கு கொடுக்க வேண்டாம், வேண்டாம். அம்மா ரெக்கமெண்டேஷன். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, பிள்ளையை கெடுத்துறாதீங்க. எனக்கு ஒரு பெரிய நண்பர், நல்ல நண்பர், ஒரு நெருங்கிய நண்பர் இருக்கிறார் சுவிஸ் தேசத்தில். அவருக்கு 25,000 ஏக்கர் நியூசிலாண்டில் இருக்கு. நியூசிலாந்து தேசத்தில் சுவிட்சர்லாண்டில் இருக்கிறவருக்கு 25,000 ஏக்கர் இருக்குது. அவர் வீடுகளை கட்டி விற்கிறவர். அவர் ஒரு பெரிய எக்கனாமிஸ்ட். அவருடைய கதை பெருசு, என் புத்தகத்தில் கொஞ்சம் எழுதியிருக்கேன். அவருக்கு 5 ஆம்பளை பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க இல்லை. அவங்க ஆபீஸ் ஒன்று இருக்குது. அந்த ஆபீஸை அவங்க பையன் 5 பேரும் வாரத்தில் திங்கக்கிழமை ஒருத்தன், செவ்வாய்க்கிழமை ஒருத்தன், புதன்கிழமை ஒருத்தன், வியாழக்கிழமை ஒருத்தன், வெள்ளிக்கிழமை ஒருத்தன் தொடச்சி சுத்தமானாதான் அவனுக்கு அந்த வாரம் பாக்கெட் மணி கொடுப்பார். அதுல இருந்தா காணிக்க போடணும். நல்லா கவனிங்க, நம்ம நினைச்சுக்கிடுவோம் மேல்நாட்டில் ரொம்ப அப்படியே ஃப்ரீயா விட்டுறான்னுட்டு. நம்மள மாதிரி ஃப்ரீ ஆட்கள் கிடையாது. சொல்றதுக்காக சொல்றேன். 5 நாளும் ஒவ்வொருத்தனும் வருவான், துடைப்பான். எனக்கு அந்த பிள்ளைங்களை பார்க்கவே பயமா இருக்கும். 25,000 ஏக்கர் நிலம் நியூசிலாண்டில் வச்சிருக்கிற ஒரு பிள்ளை கையில் துணியை வச்சுக்கிட்டு மேஜ நாற்காலி அங்கே இருக்கிற எல்லாத்தையும் தொடச்சி. நான் ஒரு நாள் அவன்கிட்ட கேட்டேன், அவன் பேர் எலியாஸ்னு, ஒரு 3வது பையன். அவன் என்கிட்ட ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருப்பான். எலியாஸ், ஹவு மச் மணி யூ கிவ், யுவர் டாடி கிவ்ஸ், எவ்வளோ பணம்ப்பா கொடுக்குறாரு உங்க அப்பா? அங்கிள், அங்கிள்லாம் சொல்ல மாட்டாங்க, ஜபக்குமார். குட்டி பிள்ளை கூட ஜபக்குமார் தான் பேர் சொல்லும், அது வெளிநாடு. ஜபக்குமார் தெரியுமா, எங்க அப்பா எதுக்கு தெரியுமா எங்கிட்ட வேலை வாங்குறாரு? நான் கேட்டேன் எதுக்குன்னுட்டு. வேலைக்காரன் வச்சா 10 மடங்கு கொடுக்கணும், 1/10 தசம பாகம் கொடுத்து என்கிட்ட வேலை வாங்கிடுறாரு. சரி, மூத்த பையன் பேர் சுந்தர். சுந்தரும் நானும் அவரும் இத்தாலி பார்டருக்கு நாங்க ஒரு கூட்டத்துக்கு போனோம். அங்க போய் 2 நாள் தங்கணும். போற வழியில ஒரு பொம்மை கடையில் அவர் நிறுத்தினாரு. சில பொருட்கள் மற்றவங்களுக்கு கிஃப்ட் வாங்கணும்ட்டு. சுந்தரம் இறங்கி போனா, நான் சுவிட்சர்லாண்டில் பொம்மை எப்படி விற்கிறாங்கிறதுக்காக நானும் பார்க்க போனேன். அப்போ
ஒரு சின்ன பொம்மை அதை சுந்தர் எடுத்து, அவருடைய மூத்த மகன் பேர் சாது சுந்தர் சிங், அவருக்கு பிடிக்கும், அதனால சுந்தர்னு வச்சிருக்காரு. அதை எடுத்து அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவன் கடைக்காரன்கிட்ட இது நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்றான். நல்லா கவனிங்க, நீங்களும் நானும் பிள்ளை வளர்க்கறதுக்கு படிக்கணுங்கிறதுக்காக சொல்லி கொடுக்குறேன். சின்ன பொம்மையை காட்டிக்கிட்டு சொல்றான் இதை வாங்கணுண்டு. அவங்க அப்பா வந்தாரு, டேய் என்ன செய்யற? அவன் சொன்னான், நீங்க கொடுத்த பணத்துல காணிக்க போக மீதி எனக்காக ஒரு சின்ன பொம்மை வாங்குறேன், அதாவது நான் சம்பாதிச்ச பணம். அவர் நீ தான் சம்பாதிச்ச ஜோமண்ணியா? கடைக்குள்ள வச்சு கேட்கிறாரு. சுவிட்சர்லாண்டில் ஏன் முன்னால அவனை ஏன் முன்னால கேட்டனா அவனுக்கு பயங்கர கோவம் வந்துட்டு. சின்ன பையன் தான், 13 வயசு இருக்கும். கோவம் வந்துட்டு, hey டாடி, you are putting me in shame before ஜெபக்குமார். ஜெபக்குமார் முன்னால என்ன வெக்கப்படுத்துறீரு. அவர் சொன்னாரு, வெக்கெல்லாம் படுத்தல, சரியான கேள்விதான் கேட்டேன். ஜோமண்ணியா? அவன் சொன்னா, ஏன் காசு, நான் சம்பாதிச்ச காசு, உன் ஆபீஸை தொடச்சி அதுல காணிக்க போட்டுட்டு மீதி காசுல தான் வாங்குறேன், நீர் என்ன வாங்கக்கூடாதுன்னு சொல்லிடு. அவன் சொன்ன, வச்சிரு. அழுதுகிட்டே கார்ல ஏற போனா. நான் சொன்னேன், நான் வாங்கி கொடுக்குறேன்டா தம்பி சுந்தர், வாடா நான் வாங்கி கொடுக்குறேன். அவர் உடனே சொன்னார், ஜெபக்குமார், do not spoil my child, என் பிள்ளையை கெடுத்துறாத. ஐயா நல்லா யோசித்து பாருங்க, பிள்ளையை எப்படி வளர்க்குறீங்கிறது கொஞ்சம் மெல்ல சொல்லிடுறேன். ஏன்னா மிஷினரியா பிள்ளையை வளர்க்கணுன்னா நீங்கள் முதல்லலாம் மோசையை வளர்க்கும் போதே கொஞ்சம் பார்த்து தானே வளர்க்கணும், சாமியலை வளர்க்கும் போதே கொஞ்சம் பார்த்து தானே வளர்க்கணும். அதுக்காக சொல்கிறேன், நல்லா கவனிங்க, கொஞ்சம் மெதுவாகவே தான் பேசுகிறேன், எல்லாருக்கும் விளங்கும்படி தான் பேசுகிறேன். வழியெல்லாம் இட்டலி வரைக்கும் அழுதான். இட்டலி வரைக்கும் நாங்கள் பார்டர் போகிறது வரைக்கும் அழுதான். 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறோம். அங்கே இறங்கின உடனே அவங்க அப்பா பிடிச்சி, டாடி ஐ எம் ஸோ சாரி, என்னை மன்னிச்சிருங்க. இந்தியாவிலேருந்து ஒரு மனுஷன் வந்திருக்கும்போது அவர் முன்னால் நான் ஒழுங்காக நடந்திருக்கணும், நான் நடக்கலை டாடி, என்னை மன்னிச்சிருங்க. நீங்கள் காட்டின வழியில் நான் நடந்திருக்கணும், நடக்கலை டாடி, மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அவர் உடனே கட்டிக்கிட்டு போகும்போது, நான் உனக்கு 2 பொம்மை வாங்கி தரேன்னு வாங்கிட்டு நின்று அதே கடையில் நின்று 2 பொம்மை என் காசில் வாங்கி தரேன், உன் காசில் வாங்க தரேன்னு வாங்கி கொடுத்தாரு. இதுதான் ஏன் அப்பா. கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? உசியாவே 16 வயசுல ராஜா ஆயிட்டியப்பா, யாருப்பா உனக்கு மாடல்? யார் உனக்கு மாடல்? நீ டாஸ்மார்க் போட்டுக்கிட்டு இன்னைக்கு எவ்வளோ இறைச்சிடி வாங்கினேன்னு உள்ளே நுழையும் போதே வந்தேன்னா, உன் பிள்ளையும் வெளியே வரும்போது எவ்வளோடா அன்னைக்கு காசு கொண்டு வந்தேன்னு கேட்பான். என் பிரசங்கத்தை நிறைய பேர் டிவிலையும் பார்ப்பாங்கன்னு சொல்லி அவங்களுக்கும் சேர்த்து தான் பேசுகிறேன். இங்கே இருக்கவங்களாம் குடிக்காதுன்னு சொல்லலை, உங்களை பார்த்தா அப்படி தெரியல, கொஞ்சம் மூஞ்சல் மட்டும்தான் தெரியுது. பதினாறு வயசுல ராஜாவாயிட்டான். நான் ஒன்று தெரியும், எங்கள் அப்பா நடந்த வழியில் நான் நடந்தா, தேவனுக்கு செம்மையாய் நடந்தா நான் ஆளுகை செய்ய முடியும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.